வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த புயல்களை புயலாக மாறியதை அடுத்து அதற்கு டிட்வா புயல் என பெயரிடப்பட்டது. இந்த புயல் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் வடக்கு கடற்பகுதி வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டருக்கு வேகத்தில் சூறைக்காற்றும் வீசி வருகின்றது. அது மட்டுமல்லாது பாம்பன் பகுதியில் வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக பாதசாரிகள் சாலையில் நடந்து செல்ல முடியாமலும், அதேபோல் பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கடலை ரசிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கடும் அவதியடைந்து வந்தார்கள். இந்த சூறைக்காற்று காரணமாக பாம்பன் சாலை பாலத்தில் சுற்றுலா பயணிகள் நிற்க முடியாத அளவிற்கு காற்று வீசியதால் அவர்கள் நிற்க முடியாமல் திணறினர். இதற்கு இடையில் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று மாலை ஒரு ரயிலானது புறப்பட்டது. திருப்பதிக்கு செல்லக்கூடிய இந்த வாராந்திர ரயில் 4:55 மணி அளவில் பாம்பன் பாலத்தின் முகப்புக்கு வந்தபோது காற்றின் வேகம் சுமார் 55 கிலோமீட்டருக்கு மேல் வீசியதால் அங்கு இருந்த காற்றை அளவிடும் கருவியில் சிகப்பு விளக்கு இருந்து ரயில் செல்ல சிக்னல் விழவில்லை. இதையடுத்து ரயில் ஓட்டுநர் இறங்கி வந்து சிக்னலை பார்த்தபோது ரயில் சிக்னல் தொழில்நுட்ப கோளாறு எதுவும் உள்ளதா என்று ஆராய்ந்தால், ஆனால் பலத்த சூறைக்காற்று காரணமாக அங்கு ரயில் செல்ல அனுமதி இல்லாத வகையில் சிக்னல் ஆனது விழுந்தது. இதன் காரணமாக 20 நிமிடங்கள் அந்த ரயில் அங்கேயே நின்றது. மேலும் இந்த சிக்னல் 20 நிமிடங்கள் கழித்து ரயில் செல்வதற்கான அனுமதி சிக்னல் வழங்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்து ரயில் மிகவும் மெதுவாக பாம்பன் பாலத்தை கடந்து சென்றது. தற்போது இந்த ரயில் கடந்து சென்ற நிலையில் அடுத்தடுத்த ரயில்களும் சிக்னலை எதிர்பார்த்து தற்போது சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூறைக்காற்றின் காரணமாக ரயில் மட்டுமல்லாது மீனவர்களுடைய படகுகளும் ஒன்றுடன் ஒன்று உரசி வருகின்றது. அதேபோல் ஏற்கனவே படகுகள் எதுவும் சேதமடையாமல் இருப்பதற்கு மீனவர்கள் கரையில் நங்கூரமிட்டு இடைவெளி விட்டு நிறுத்தி வைத்துள்ளார்கள். தற்போது தொடர்ச்சியாக சூறைக்காற்றும் அதேபோல் பாம்பன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது.